ഹല്ലേലൂയ. கர்த்தர் நம்மை நடத்திய விதங்கள் வழிகள் அந்த மாதம் 11 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதம் இந்த 11 நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்ம கூட தோக்கினவர் எத்தனையோ பேர் இந்த நாளில் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதான் 8ஆம் மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் நான் கொடுத்தேன். அந்த வசனம் தான் இன்னைக்கு பேச போகிறேன். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறானே அப்பா. இந்த வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமா எங்களுக்கு தந்தீரேப்பா. இதே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஜனங்கள் வந்த ஜனங்களுக்கு ஆறுதல், சமாதானம், சந்தோஷத்தோடு திரும்பி போகும்படி கர்த்தர் உதவி செய்யும். இந்த வசனம் மூலம் கிரியை செய்வீராகப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர்கிட்ட இந்த வசனத்தை சொன்னாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் முதலாவது கர்த்தர் நம்மளே போதித்துற தேவன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது கர்த்தர் எந்த வழியில் நம்ம போனோம், எங்கெல்லாம் போனோம், அவர் உள்ளத்திலிருந்து நம்மளோடு பேசுவார். காலையில் எழும்பும் போது தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஆவியாத்மா சரீரத்தை நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இருப்பா. நீர் என்னை போதித்து நடத்து. நான் எங்கே போக வேண்டுமோ, என்ன பேச வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாருன்னு சொல்லி தேவன் கேட்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரல. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதே மட்டும்தான் நான் இந்த நாள் நான் என்ன செய்ய வேண்டுமோ நீ என்னோடு போதித்து நீ என்னை நடத்துவேன்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியே செம்மையான வழியிலே நடத்துக்கு. தேவன் நல்ல வழியிலே அந்த நாள் முழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவார். அதுக்கேற்ற கிருபையை கர்த்தர் நமக்கு நம்ம எப்படி நடக்க வேண்டுமோ ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தரோட கருத்தில் கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நீ என்னை நடத்துமாப்பா. உமக்கு சித்தமா வழியில் நான் எப்படி நடக்க வேண்டுமோ நீ என்னை போதித்து நடத்துவேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளை போதித்து நடத்துவார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்திருந்தா கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தருவார். கர்த்தரே சொல்ற யாக்கோபு 1:5 வசனத்துல, நீங்கள் ஒருவர் ஞானத்துல குறவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்துல கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார். நமக்கெல்லாம் ரொம்ப ஞானம் கிடையாது, கர்த்தர் கொடுக்கிற ஞானம்தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆனால் நம்ம கர்த்தருக்கு மட்டும் பயப்பட்டிருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியில கர்த்தர் போதித்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க 9 வரங்களை பற்றி சொல்லி இருக்கு 1 கொரிந்தியர்ல. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்படியேனில் ஒருவனுக்கு ஆவினால ஞானத்தை போதிக்கும் வசனம். கர்த்தர் நமக்கு அந்த போதிக்கிற வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை அந்த கர்த்தர் நடத்துவேன். ஞானம் கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எப்படி நடக்க வேண்டுமோ அதுக்கேற்ற ஞானத்தை கர்த்தர் தர. எபிரேயர்ல கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் போது 9 வரங்களை பற்றி சொல்லி இருக்கிறோம். அதில் ஒரு வரம் தான் ஞானத்தை போதிக்கும் வசனம். கர்த்தர் அந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் தந்து கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரே அந்த நாளில் நம்மளை நடத்துவார். அதே போல பல வரங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 9 வரங்களில் போதிக்கும் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட காலையில் எழும்போர் ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தர்த்த கடத்துல கொடுக்கும் போது அவர் நம்மளை நடத்துவார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி பெற்றவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க.
லேலி இந்த அபிஷேகமே நம்மளை நடத்தும். காலையில் எழும்பும் போதே கத்தர் நம்மளை போதி அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. பரிசுத்தம் பெற்றாராதவங்களெல்லாம் இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரம் வர போறாரு கத்தர். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகுது. அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். கத்தர் சீக்கிரம் வர போறார். அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் வரும்போது பறந்து போக முடியும். ஆனால் நொடியிடையில் அவர் வர ட்விங்கிளிங் ஆஃப் அன் ஐஸ் முடி திறக்கிறதுக்குள்ளே இயேசு வந்துட்டு போவார். அப்போ அபிஷேகத்தின் வல்லமை இருந்தால் தான் அவரோடு கூட பறந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலவு இல்லாவிட்டா பரிசுத்தாவி எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? ஆனபடினால பரிசுத்தாவி வேணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் வாங்க. ஆனபடினால பரிசுத்தாவிடத்தில் இருக்குது. நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டுமோ பரிசுத்தாவியான ஒரு உங்களுக்கு உணர்த்தி தருவார். ஒவ்வொரு நேரம் அபிஷேகத்துல நிரம்புங்க. நமக்கு துக்கம் வருதா, பாடுகள் வருதா, வேதனை வருதா, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறையும் போது நம்ம துக்கம் எல்லாம் கத்தர் மாற்றுவார். நான் அப்படிதான் சில நேரத்துல ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை, உடனே கொஞ்ச நேரம் போய் அழுது ஜெபிக்கும் போது கத்தர் அந்த பரிசுத்தாவியானவர் என்னை தேற்றுகிறார். அவர் நமக்கு தேற்றுறதுக்காக அந்த பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்கள் நீங்க என்ன பண்ணும்? கத்தர் நம்மளை போதித்து அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுள்ள கத்தர் உன்னோடு கூட இருந்து கத்தர் உங்களை அபிஷேகிப்பார். ஆண்டவரே, நான் காலை எழும்பும் போது நீர் என்னை நடத்துமாப்பா, உட பரிசுத்தாவி எனக்குள்ள இருந்து என்னை போதித்து நடத்துவன்னு சொல்லும் போது கத்தர் நம்மளை நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியே கத்தர் உனக்கு தருவார வழி. பார்ப்போம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில அடவாமலும் பாவியோடு உட்கார இடத்துல நீ போய் உட்காரக்கூடாது. பரிசுகள் உட்கார இடத்துல நீ போய் உட்காராது. அந்த கத்தர் உன்னோடு கூட இருக்கிறா. நீ எங்க போய் உட்கார்றோம், நீ எங்க போய் நடக்குது, யாரு கூட பேசுதெல்லாம் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரியவங்களோட சேர்ந்து நடையுங்க. நம்ம ஒரு ஊருக்கு போனேன்னா உடனே நமக்கு ஒரு விசுவாசி வருதா, அவங்களோட சேர்ந்து போங்க. இல்லை மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுங்க. உங்களால் என்ற சத்தியத்தை சொல்லி கொடுங்க. நம்ம பற்ற இந்த சந்தோஷம் சமாதானத்தை கத்தர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். மேல விடுந்த கடமை நம்ம ரட்சிப்புக்குள்ள கத்தர் கொண்டு வந்தாங்க. குடும்பத்துல பாரு, கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல, குழியில கிடக்குறாங்க. கத்தர் நம்மளை பாரு, எரேமியாவில வாசிக்கிறோம், ஊரில் ஒருவரும் வம்சத்துக்கு இருவருமா கத்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த பாக்கியத்தை கத்தர் நமக்கு கொடுத்தாரு. உலக ஜனங்களுக்கு இல்லாத பாக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, அவரோட வழியில நடக்கக்கூடிய கிருபையை கத்தர் நமக்கு தந்தார். ஆனபடினால் அப்படிப்பட்ட வராம இருக்கிற நம்ம குடும்பத்தை எல்லாருக்கும் போய் சத்தியத்தை சொல்லுங்க. உன்னை ரொம்ப பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டாம். நீ முன்னை எப்படி கத்தர் ரட்சித்தார், உன்னை எப்படி ஆண்டவர் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்தார், அது மட்டும் சொன்னா போதும். அது 4 நாள் அவனுக்குள்ள அது விதையை விதைக்கும் போது ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, ஒன்னு அநேக நாட்களுக்கு பிறகு பலனை அந்த ஆத்மா வரும். கத்தர் அவங்களை மாற்றுவார். ஆனபடினால் இந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு அவரோட வழியிலே நீங்க நடத்துங்க. 2வது சங்கீதம் 18 அதிகாரம் 30 வசனத்தை வாசிப்போம். தேவனோட வழி உத்தமமான வழி. கத்தரோட வசனம் புடமிடும். வசனம் நம்மளை புடமிடும். ஒவ்வொரு நாளும் கத்தர் பாருங்க, அந்த வசனம் மூலமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு பொன்னே போல கத்தர் மாற்றுவார். எப்படி அந்த தட்டான் வந்து அக்கினிக்குள்ள நகற்றி அவன் வெளியே எடுக்கிற போல நம்மளை அக்கினி சோதனையின் மத்தியில கத்தர் நம்மோடு கூட இருந்த சுத்த பண்ணாக வெளியே வரும்படி கத்தர். கஷ்டங்கள் வந்தால்தான், சோதனை வந்தாதான் அதிகமாக நம்ம தேவனை தேட முடியும். இல்லாட்டா ஆண்டவரே மறந்து விடும். சுகம் இருந்தானே அவ்வளோதான், பரவாயில்லன்னு சொல்லி நம்ம விட்டுடுவோம். ஆனால் ஆண்டவரை தேடணும். கத்தரை தேடும் போதுதான் கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதே போல தேவனோட வழியில நீங்க நடைங்க, கத்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 7 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். கத்தாவே, உங்களோட வழியே எனக்கு போதியப்பா. என் எதிராளிகள் எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு முன்னால் என்ன செம்மையான பாதை. எல்லா மனுஷனுக்கும் எதிராளி இருக்கு. வீட்டாரே உனக்கு சத்ருன்னு சொல்றாங்க. நமக்கு சத்ரு இல்லாமலே இல்லை. எவ்வளோ சத்துருக்கள் நமக்கு இருக்கு. ஆனாலும் கத்தர் அதை மேற்கொள்ளக்கூடிய கத்தர் நமக்கு தருகிறார். வீட்டாரே உனக்கு சத்ருன்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாரும் சத்துருக்கள் மத்தியில கத்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறான தேவன். கத்தர் நமக்கு நடக்கக்கூடிய அந்த வழியை நடத்தக்கூடிய எந்த வழியில போனோமோ அதுக்கேற்ற கிருபை தந்து கத்தர் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119:9 வாசிங்க.
ആമേ. വാലിബൻ ഇതിനാല് തൻ വഴി ഇതിന് അടിക്കടി വാലിയ പിള്ളേകൾക്കെല്ലാം ഞാൻ ചൊല്ലിക്കൊടുക്കും ഒരു വസനം. അവരുടെ വസനം എന്താ നമ്മളെ നടത്ത വേണ്ടും. വാലിയ പ്രായത്തില് கத்தருக்கு பிரியமாய் நம்ம ஜீவிக்க வேண்டும். கத்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். மனம் போற வழி நடக்கிறதல்ல. வாலிப பிராயத்தில் 119 சங்கீதம் 9 வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், முத வசனத்தின்படி தன்னை காத்துக்கணும். இந்த வாலிப பிராயத்தில் உலகம் மாசம் நம்ம கிட்ட தான் வரும், அதிகமா ஆவிக்குரிய பிள்ளைகள் கிட்ட தான் வரும். ஆனா மேற்கொள் கூடிய கிருபே கத்தர் உங்களுக்கு தான். அவரோட வழியில நீங்க நடைங்க, உங்க சொந்த விருப்பத்தை போகாதீங்க. ஆண்டவரே காலையில் எழும்பும் போது, ஆண்டவரே இன்னைக்கு உமக்கு பிரியமான வழியில என்ன நடத்துவப்பா, நான் உங்களோட கருத்துக்குள்ள இருக்கிறோமப்பா, நீர் என்ன நடத்தும் சொல்லி நம்ம ஒரு பிரயாணமா போகும்போதும் எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புங்க. கத்தர் உங்களோடு இருக்கார். எல்லா ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் சமோசத்திலிருந்தும் கத்தர் விடுவிப்பார். கத்தர் பாருங்க, நம்ம போற வழிகள் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கு. நம்ம வாகனங்கள், நம்ம போற பிரயாணங்களை கத்தர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவருக்கு தெரியாம நம்ம தலையில ஒரு முடி கூட அவருக்கு தெரியாம கீழே விழாதா. நம்மட ஜபத்தை கேட்கிற தேவன் அவர். யாருக்காக ஜெபிக்கிறோம் நம்மட ஜபங்களை அவர் கேட்கிறவர். நம்மட வழியிலெல்லாம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் பிரயாணமாயி போறாங்களோ வராங்களோ வாகனங்கள் எல்லாம் கத்தர் பாதுகாக்கணும். எல்லா தீமைக்கும் கத்தர் விடுதலை. அதனால இந்த மாதத்துல நீங்க போற வழியிலெல்லாம் முதலாவது கத்தர் உங்களை போதித்து நடத்துவார். ஒவ்வொரு நாளும் மகனே நீ எந்த வழி போனோம், என்ன பேசணும், அந்த கத்தர் உன்னோடு கூட இருப்பார். அது அவருக்கு விரியமான வழியில கத்தர் உங்களை நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அடுத்தது உண்மையில் என் கண்ணை வைப்பாங்களா. எங்கெல்லாம் போறோமோ உன் கத்தட கண்கள் உண்மையால் நோக்கமா இருக்கு. இன்னைக்கு ஆலயத்துல வந்திருக்கிற 2 நாளாகமே 7:15 ஆலயத்தோட கண்கள் திறந்தவளும் காதுகள். நீ இன்னைக்கு ஆலயத்துல வந்திருக்கிற, வேதனையோட வந்திருக்கிற, துக்கத்தோட வந்திருக்கிற, பிரச்சனையோட வந்திருக்கிற, கண் உன்னே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். உன் கண்ணே கண்ணீரே அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 11:4 வாசிப்போம். ஆமென். கத்தர் எங்க இருக்கிறாரா? நம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரா? கத்தோட சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரே பார்க்கிறது. அவரிடம் இமைகள் அவர்களை சோதிக்கிறது. எங்க இருக்கிறாரு? வானம் அவரோட சிங்காசனம், பூமியான ஏசையா கரைச்சி அதிகாரத்துல பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. வானம் அவரோட சிங்காசனம், பூமி. வாசி ஏசையா 66 கடைசி முதல் வசனம் வாசி 66. எவ்வளோ பெரிய தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி என்ன அவருக்கு பாது. இவ்வளோ பெரிய ஆலயத்தில் இவ்வளோ பெரிய தேவனை அதை கண்டுகொள்ளும்படி கத்தர் நமக்கு உதவி. அவரோட கண்கள் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு வேதனையோட வந்திருக்கு, கஷ்டத்தோட வந்திருக்கு. ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீ இறங்கு. நாளே அவரோட கண்கள் மனுபுத்திரரே பார்க்கிறது. அவரோட இமைகள் அவரோட கண்கள் சோதி. இந்த கண் இமையே கத்தர் சோதிக்கிறாரா. அப்ப உட்கார்ந்து பார்க்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, கண்ணீர் வடிக்கும் போது கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மகளே, இந்த மாதத்தில் நீ கவலைப்படாத. கத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார். கத்தட கருத்தில் உன் ஆத்ம சரீரத்தை கொடு. கத்தட கண் உன்மேல நோக்கமா இருக்கு. நீ எங்க போனாலும் கத்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதனை அறிந்து கொண்டே இருக்கிறார். உன் கண்ணீருக்கு கத்தர் பலனளிக்க. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீர் எல்லாம் எங்க வச்சிருக்கு? துருத்தியில வச்சிருக்கு அவரோட கண்ணீர் எல்லாம். ஆமே. எவ்வளோ கண்ணீர், நம்ம வடிக்கிற கண்ணீர் ஒன்றும் வீணா போறது இல்லைங்களே. எல்லாம் இருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவர் பலன் இல்லாம போகாது. நீ படிச்ச ஒவ்வொரு கண்ணீருக்கும் கத்தர் உனக்கு பதில் தருவார். ஆண்டவருக்கு நேரம் இருக்குது, அவரோட நேரம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். கத்தர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோபு 19:27 வாசிங்க. யோபுக்கு வர்ற சோதனை நமக்கு வரதா? எட்டி இந்த ஆலயத்தின் வாசலோட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனா கத்தர் என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட சோதனை இல்லை, நம்ம சகிக்கக்கூடிய அளவு. கத்தர் சொல்றாரு கொரிந்தியர்ல, நான் திராணிக்கு மேலே உங்களை சோதிக்க மாட்டேன். சோதனை வந்தாலும் அதுக்கேற்ற கிருபையே
கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லா மனுஷனுக்கும் திராணிக்கேற்ற சோதனை அவரோட பலன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம சாப்பிட்ற அடிக்கிற தண்ணி எல்லாம் அவர் பரிசுத்தப்படுத்தி தருகிறார், அதை ரத்தமாக்கி மாற்றுகிறார். அதில் கர்த்தர் அதுக்குள்ள வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோபுக்கு வந்த சோதனை, அவனுக்கு அந்த சோதனை, எனக்கு இந்த சோதனை. ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலூടെ கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். எந்த சோதனை வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். யோபுக்கு வந்த சோதனை நமக்கு வரல, ஆனாலும் எப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும் சோர்ந்து போக கர்த்தர் உங்களோடு கூட இருக்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், இதுவரை உங்களை நடத்தினார், இனிமேலும் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 91:8 வாசிங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனே காண்பாய். அப்போ மார்க்கனுக்கு என்னென்ன காரியங்கள் வரப்போகுது நம்ம கண்ணில் தான் பார்க்க முடியுமா? ஆனால் அது கண்டு நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவனுக்காக ஜெபம் பண்ணோம். ஐயோ இவன் இப்படி இருந்தானே, இவனை இப்படி கத்தர் போட்டு வாதிக்கிறாங்களே, நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவனை ரட்சிப்புக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கை வரக்கூடாது. அதிலிருந்து விடுதலை கத்தர் நமக்கும் தரணும், துன்மார்க்கனுக்கு விடுதலை தரணும். துன்மார்க்கர்கிட்ட நாட்களில் எவ்வளோ ஜனங்க குடிச்சு வெறிச்சு நம்ம ரோட்டில் போனால் தெரியும், பாவம், குடும்பத்தில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், எத்தனையோ குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கைகள் இருக்குது. ஆனா கர்த்தர் தான் அந்த துன்மார்க்கன் சந்தித்து, கர்த்தரோட கண்கள் துன்மார்க்கன் மேலேயும் நோக்கமா இருக்கு. கர்த்தர் அவங்களை விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 23:26 வாசிரு. நீதிமொழிகள் 23. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்களின் வழிகளை எல்லாரோட இதயத்தை கத்தர்கிட்ட கொடுப்போம். கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த கால வேளையில அவரோட சமூகத்தில் நம்ம ஒப்பெடுக்கும் போது இந்த மாதம் கத்தர் என்ன பண்ணுவார்? நம்ம மேல கண்களை வைத்து அவர் நம்மளை நடத்துவார். நீங்க எல்லாம் போகும்போதும் கத்தர் உன்னோடு கூட இருக்க. கண்ணீரே காண்கிற தேவன், வேதனைகளை அறிகிற தேவன். இந்த 8ஆம் மாதத்தை கத்தர் என்கிட்ட சொன்னார், என் பிள்ளைகளை நான் நடத்துவேன், நான் அவங்களை போதித்து என் வழியில நான் அவங்களை நடத்துவேன், அவர் மேல் என் கண்ணை வைப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் இந்த வசனத்தின்படி கத்தர் என்ன பண்ணுவார்? கண்களை வைத்து உண்மையில கண்ணை தவிர நடத்துவார். அடுத்தது, உனக்கு ஆலோசனையே சொல்லுவேன். கத்தர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவன். கத்தர் நம்மட காதுகள்ல தொனிக்க பண்ணுவார். நீ எப்படி நடக்க. அந்த அதே சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஆமென். துன்மார்க்கரோட ஆலோசனையில் நீங்க நடவாதீங்க, பாவிகளுக்காரோட இடத்துல நீங்க போய் நில்லாதீங்க, பரியாசக்கார இடத்தில் உட்காராதீங்க. கத்தட ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலவரத்தில் நம்ம நடப்போம். கத்தட ஆலோசனையை கேட்டு நம்ம நடப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் எழும்பிடுறோம், நீர் என்னோடு பேச நம்மட காதில துணிக்கும். எத்தனையோ நாள்ல பாருங்க, காதில் யாரோ பேசுற மாதிரி இருக்கும். என்ற பேர் அடிக்கடி தேவன் கூப்பிடுவார், லீலாமான்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு தெரியும் நம்மட பேரு, நம்ம நினைக்கிற நம்மட பேர் அவருக்கு தெரியலன்னு. சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணாம இருந்தா என்ன பேரு சொல்லி கூப்பிடுவார். அப்பதான் நினைக்கும், ஐயோ தூங்கிட்டேன்னு. அலாரமே வைக்க மாட்டாங்க. 4 மணி ஜெபம் கரெக்டா நான் எழும்புவேன். நான் எழும்பின வர அவளை எழுப்ப மாட்டேன், அது கஷ்டப்பட்டு வருது. அந்த நேரத்துக்கு முன்னாலதான் எழுவேன். இதுவரைக்கும் கத்தர் என்னோடு கூட இருந்தா. 4 மணிக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் 4 மணிக்கு தான் ப்ரேயர் செய்யும். நாங்கள் சிபிஎம்மில் பிறந்து வளர்ந்தோம். கரெக்ட் மணிக்கு ப்ரேயர் செய்யும். ப்ரேயருக்கு எழும்பா விட்டேன்னா அது புது பொண்ணு மாப்பிள்ளையானாலும் அடிதான். எங்கள் அப்பா சூரப்படி தான் பக்கத்தை வச்சிருப்பார். அப்படி எங்களை வளர்த்தினாங்க. அதே 4 மணி இன்றைக்கு வரை எனக்கு அலாரம் வைக்க தெரியாது, கிளாக்கிலும் தெரியாது, இந்த போனிலும் தெரியாது. ஆனால் கத்தர் என்னை எழுப்புறார், எனக்கு விழிப்பு கொடுக்கிறார். இந்த 4 மணியா கரெக்டாக 3:45 எழுப்பி விட்டுடுவோம். அதே போல நம்மளை கத்தர் நம்மளை நடத்துவார், காதில் நம்மோடு பேசுவார். கத்தர் தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்தார். அவரோட வழியில நம்ம நடக்கும் போது கத்தனா நமக்கு ஆலோசனை தருவார். நீங்க எங்க போகணுமோ எங்க இருக்கணுமோ அவர் உன்னை நடத்துவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கத்தர் உனக்கு ஆலோசனை கத்தராக இருக்கிறார். துன்மார்க்கர் உட்கார இடத்துல நீ போய் உட்காராதே, பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்கார. தெய்வத்தை பற்றி சொல்லும் கொடுங்க. நம்ம கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியாது. சும்மா ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க.
ஒரு நாள் கத்தர் அவனை மாற்றுவார். அடிக்கடி சுந்தரையெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள கத்திரிக்காய் எடுத்துட்டு வர்றேன் பொண்ணுகிட்ட முதலாவது இயேசுவை பற்றி சொல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் போது கத்தர் அவளை ரட்சி. மீன் எடுத்துட்டு வர்றாங்க, கத்திரிக்காய் எடுத்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவரை ருசித்து பாருங்க சொல்லுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க. கத்தர் அவங்களுவார். நம்மளே ரட்சித்த தேவன் அவங்களே ரட்சிக்குவார். ஆலோசனை கத்தரா இருக்கிறார். நீ எங்கெல்லாம் போன என்னென்ன காரியம் செய்யணுமோ காதில துதிக்கும். நீ என்ன ஆலோசனையின்படி கத்தர் உன்னை நடத்துவார். 2வது வசனத்தை வாசிப்போ. சங்கீதம் 20:4 வசனத்தை வாசிப்போ. அவர் உங்களுடைய மன விருப்பன்படி இந்த மாதம் எல்லாம் உனக்கு தந்தருள்வாராக. உன் ஆலோசனை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். மாதத்துல நீ என்னென்ன காரியம் மனதில் நினைத்து வந்திருக்கிறாங்களோ கரு மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். எத்தனையோ காரியங்களுக்கு எவ்வளோ நாட்களா ஜெபித்துட்டுறோம். அந்த காரியங்களுக்கு இந்த மாதத்துல கத்துறதுக்கு முடிவு கத்தர் தரார். ஆண்டுவான் கத்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதத்துல பிள்ளைகளோடு நான் கூட இருப்பேன், அவங்களை போதித்து நடத்துவேன், உமக்கு பிரியமான வழியில் அவளை நடத்துவேன், அவர் மேல் என் கணை வைப்பேன், நான் ஆலோசனை கர்த்தரா இருப்பேன் சொல்லி இருக்கிறார். நாளின் வசன்படி அவது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் கத்தர் உண்ட ஆலோசனை என்னன்னா நீ நினைத்து இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருக்கிறாயோ உன் ஆலோசனை எல்லாம் கத்தர் நிறைவேற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, எத்தனையோ காரியங்கள்ல நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க. அந்த காரியம் நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே கத்தர் உனக்கு வழியிலே அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். வீட்டுக்கு போகும்போது செய்ய வேண்டிய காரியத்தை கத்தர் செய்வார். இந்த மாதத்துல கத்தர் உன்னோடு கூட இருந்து நீ நினைவச்ச காரியங்களை எல்லாம் கத்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 19 உன் அந்திய காலத்தில் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதி ஏற்று. கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. போன வாரம் கூட ஐயா பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, 3ஆம் மகா யுத்தம் நடக்க போகுதா, 3ஆம் மகா யுத்தம் இப்ப எருசலேமில் நடக்க போகுதா. ஆண்டவரோட வரிய மோரியா மலையில் அவர் வந்து பாறை இறங்க போகுது. கொஞ்ச நாட்கள் தான் கத்தணும், கொஞ்ச நாட்கள் தான் நம்ம அந்த உலகத்தில் இருக்க போறோம். கடைசி நாட்கள்ல வந்திருக்கோம். ஆனபடினாலே அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கடி, ஆலோசனையை கேட்டு புத்திமதியை நான் கொடுக்கிற புத்திமதிகள் கேட்டு இந்த மதத்துல ஜீவிக்கும் போது கத்தர் என்ன பண்ணுவாரு, வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து இந்த 8ஆம் மாதம் முழுவதிலையும் கத்தர் உன்னோ கூட இருந்து உன்னை போதித்து நடுவார். அவரோட வழியில் உன்னை நடத்துவார். அவர் மேல கண்ணு வைத்திருக்கிறார். உனக்கு ஆலோசனையை தந்து நடத்துவார். ஆனபடினால் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்க கத்தர் உனக்கு உதவி செய்வார். நான் உனக்கு போதித்து நடத்தும் பாதையே நாள்தோறும் பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே காட்டுவே